வணக்கம். என் பெயர் தீஷா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு ராமாயணத்துல ஒரு சின்ன கதை கேட்போமா? ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் வனவாசம் போயிருக்கும்போது நடந்த ஒரு சின்ன கதை. ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் வனவாசம் போயிருக்கும்போது ராவணன் சீதாவை பார்த்துட்டு எவ்வளோ அழகான பொண்ணு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு ராவணன் ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அவங்க மாயாவி நண்பன் மாரீசனை கூப்பிட்டு அவங்க சதி திட்டத்தை சொல்றாங்க. என்னன்னா, நீ சீதா இருக்கிற இடத்துல அந்த காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் தங்கமானா போய் ஒளாத்து அப்படின்னு. அதேபடி மாயாவி நண்பன் மாரீசனும் அங்கேயும் இங்கேயும் போய் தங்கமானா ஒளாத்துறாங்க. இதை பார்த்த சீதா ரொம்ப ஆச்சரியத்தோட எவ்வளோ அழகான மான் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அந்த மானை பிடிக்கலான்னு சொல்லிட்டு சீதா அதுக்கு பின்னாடியே ஓடலாம். ஆனா அவனால பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவ போய் ராமன் கிட்ட சொல்றா, ராமா ராமா எனக்கு அந்த மானை பிடிச்சி தெரியா அப்படின்னு. அப்ப ராமன் சொல்றாங்க, நான் உனக்கு வேண்டி நான் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அந்த மானை பிடிக்கலான்னு போகும்போது ராமனும் அதுக்கு பின்னாடியே ஓடுறாங்க. நான் முடியல. அதனால அவங்க அம்பு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல காட்டுல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, லக்ஷ்மணா லக்ஷ்மணா அப்படின்னு. அப்போ சீதா பதற்றத்தோட சொல்றாங்க, என் கணவருக்கு என்னமோ ஆயிடுச்சு லக்ஷ்மணா, நீ போய் காப்பாத்து அப்படின்னு. அப்போ முதல்ல லக்ஷ்மணன் மறுக்கிறாங்க. மறுபடியும் சீதா விடாம நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மணன் சொல்றாங்க, எங்க அண்ணனோட வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆளாவே சமாளிப்பாங்க. எங்க அண்ணனோட பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் சீதா விடாம நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மணன், நான் போறேன், ஆனா நீங்க நான் சொல்றது உன்னை கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த குடில சுத்தி ஒரு கோட்டை வரைச்சிட்டு நீங்க இதை தாண்டி வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராவணர் ஒரு பிச்சைக்கார ரூபத்துல சீதா கிட்ட போய் பிச்சை கேட்கறான். சீதா அங்கிருந்து தட்டுல இருந்த பழங்களை கொண்டு ராவனுக்கு கொடுக்க போறான். அப்போ ராவணன் சொல்றான், கோட்டுக்கு அந்த பக்கம் எனக்கு கொடு. சீதாவும் கோட்டுக்கு அந்த பக்கம் பிச்சை கொடுக்கும்போது ராவணன் அவனோட முழு உருவத்தை காட்டி அந்த குடிலோட சேர்த்து சீதாவை புஷ்பக விமானத்துல லங்கைக்கு கொண்டு போய் சிறை பிடிக்கிறாங்க. இதுதான் ராமாயணத்தோட மைய கருத்தாவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் ராமாயணத்தோட உண்மையான யுத்தமே நடைபெறுதுன்னு சொல்லப்படுது. இதனால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சது கிடைக்கும் போது நம்ம யாரை நம்பணும், நம்பக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும். அதே நேரத்துல நமக்கு வஞ்சகர்கள் பற்றி நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.